அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 15. கொள் யானை பாய குடை முறுக்கி எவ்வாயும் புக்கவா எல்லாம் பிணம் பிறங்க தச்சன் வினை படுபள்ளியின் தோன்றுமே செங்கன் சினமால் பொருதகளத்து. சிவந்த கண்களை உடைய திருமாலை போன்று சோழன் போராட்ட களத்திலே சோழனுடைய போரிலே யானைகள் எல்லா இடங்களிலும் பாய்ந்தமையால் சிதைக்கப்பட்ட வெண்கொற்ற குடைகளும் பிணங்களும் எங்கும் காணப்படுகிறது. யானைகள் அலம்பல் செய்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், தச்சு தொழில் செய்ய வல்லவர்கள் தச்சு தொழிலை செய்து கொண்டும் பிறருக்கு கற்றுக் கொடுத்தும் வருகின்ற தொழிற்பள்ளிக்கூடம் போல தச்சு பட்டறை போல இருக்கிறது என்று சொல்லுகிற செய்தி. சோழனுடைய போர்க்களத்தில் அவருடைய யானைப்படை இங்கும் அங்கும் ஓடி எல்லோரையும் சாய்த்து வெண்கொற்ற படைகளை, தேர்களை, மனிதர்களை எல்லாம் சாய்த்து பிணங்களாக்கி அந்த பிணங்கள் எல்லாம் எங்கும் சிதறி கிடைக்கிறது என்று சோழனுடைய வலிமையை சொன்ன மற்றொரு செய்யுள் அவருடைய யானைப்படை வலிமையை சொன்ன செய்யுள். மீண்டும் ஒரு முறை செய்யுள். கொள் யானை பாய குடை முறுக்கி எவ்வாயும் புக்கவா எல்லாம் பிணம் பிறங்க தச்சன் வினை படு பள்ளியில் தோன்றுமே செங்கன் சினமால் பொருதகளத்து. நன்றி, வணக்கம்.